விஜயனுடைய தொண்டர்கள் இந்த அளவுக்கு அவல நிலைக்கெல்லாம் ஆளாயிட மாட்டாங்க. ஆமா, அது இப்ப கடந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு மன வருத்தமாவே இருக்கு. ஒரு சில இப்ப ஒரு பெண்மணி எல்லாம் சொல்றாங்க, விஜய் மட்டும் ஜெயிக்கல, விஜய் ஆட்சி அமைக்கல அப்படின்னா நான் வந்து குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து, அதாவது இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கருத்தியல்ல உள்வாங்கி நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு மட்டமான பேச்சு வந்து வராது. 5 வயது வந்து அது தோல்வியை தாங்க முடியாத ஒரு வயசு. நீங்க அதிகமா பார்த்திருக்கலாம், இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு, நீட் தேர்வு அப்படிங்கும் போது தேர்வுல தோத்து போயிட்டாலே வந்து காதல் தோல்வி, இந்த தேர்தல் தோல்வி, உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. காணொலி மூலமா நம்ம ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறது என்ன அப்படின்னா, அரசியல் வந்து வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டது. ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா இன்னொரு கட்சி தோத்தாதான் இன்னொரு ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். ஏன்னா 2 கட்சியும் 2 தரப்பு ஜெயிக்க முடியாது இல்லையா? அதுவும் இளைய சமுதாயத்தை நம்பி அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்து அவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பாங்க. என் பிள்ளைய நான் இப்படி வளர்க்கணும், என் பிள்ளைய வந்து நான் இந்த அளவுக்கு படிக்க வைக்கணும், இவ்வளோ அருமையான வேலையில அமர்த்தி பார்க்கணும், அது மாதிரி பெண் பிள்ளைகளா இருந்தா இவங்களை வந்து நல்ல கட்டி கொடுக்கணும், இவ்வளோ ஆசையோட வந்து பெற்றோர்கள் இருக்காங்க. பெற்றோர்களுடைய மனதை நாம் புலர வைக்க போறோமா, அல்லது கூத்தாடிக்காக, ஒரு நடிகனுக்காக நம்மளுடைய உயிரை இழந்து நம்மளுடைய பெற்றோர்களையும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் கவலையில் ஆழ்த்த போறோமா அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும். அது மட்டும் இல்லாம இஸ்லாத்தில் தற்கொலைக்கு அனுமதியே இல்லை. கண்டிப்பா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்கொலை செய்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லை. அதன் அடிப்படையில் நம்ம வந்து சிந்திக்கணும். ஏன்னா உலகத்திலேயே மிக பெரும் சொத்தை ஆரோக்கியம் தான். ஆரோக்கியத்தை வைத்துதான் நம்மளுடைய ஈமானையும் கணிக்க முடியும், நம்மளுடைய வாழ்வையும் தீர்மானிக்க முடியும். எனவே மறவாமல் நம்மளுடைய சமுதாயத்தை, நம்மளுடைய தலைமுறைகளை சிந்திச்சு எந்த ஒரு விபரீதமான நிலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆலோசனை. கண்டிப்பா இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்ல, அனைத்து மக்களும், அனைத்து சகோதரர்களும், அனைத்து சகோதர சகோதரிகளும் அவங்க தாவைக்கா ஸ்டைல்ல சொல்லதா இருந்தா அனைத்து நண்பா நண்பீஸ்களுக்கும் உங்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறோம். இறைவன் வந்து நம்ம உடம்புல கொடுத்துருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், கை கால் உட்பட அனைத்து உறுப்புகளுமே இறைவன் கொடுத்த மாதிரி நம்ம வச்சிருக்கிறது தான். ஆமா, அதை வந்து நம்ம செதைச்சுக்கிட்டோம் அப்படின்னா கோடியை கொட்டி கொடுத்தாலும் அந்த இயற்கையா இருக்கிற அந்த உறுப்புகள் மாதிரி வராது. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை செத்து போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வர முடியாது. அந்த படத்துல காமிக்கிற மாதிரி ஆவியா வந்து நான் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்குவேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஆகவே ரொம்ப சிந்திச்சு செயல்படணும். தேர்தல் முடிவுகள் எப்படியா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் நம்மளுக்கு வரணும். அதுதான் அரசியலுக்கு வந்து ரொம்ப முக்கியமே.